அதனால இந்த பாரம்பரியமிக்க இந்த சென்னையில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக நிறைய கலைஞர்களுக்கு வாய்ப்புகளை தொடர்ச்சியாக வழங்கக்கூடிய எங்கள் அண்ணன் சேகர்பாபு அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் உங்களுக்கு தெரியும். நம்ம ஒரிஜினல் தளபதி, ஒரே தளபதி, தமிழகத்தின் தளபதி, மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், என் அருமை அண்ணன், நான் கல்லூரி மாணவனாக இருக்கும் பொழுது அன்பகத்திலிருந்து நடையாய் நடந்து கூட்டி சென்ற தளபதி, எங்களை கூட அரவணைத்து சென்ற தளபதி, ஒரே தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவருடைய 73வது பிறந்த நாள் விழாவிலே இத்தனை இசை கலைஞர்களை அழைத்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு இசை நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய எனது அண்ணன் சேகர்பாபு அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி. அதே நேரத்தில் நான் 2 முறை அண்ணன் கூப்பிட்டு வந்திருக்கிறேன், 3வது முறை வந்திருக்கிறேன். இந்த 2 முறையை நான் இவரை பற்றி பெருசாக பேசுகிறேன். ஃபஸ்ட்டு பேசும்போது என்ன சொன்னேன்னா, இந்த அப்போ நம்ம காக்கா பிடிச்சிருந்தோம்னா நிறைய கச்சேரியெல்லாம் பண்ணியிருக்கலாம், சவுத்தில் இங்கிட்ட நார்த்தில் கொஞ்சம் அப்போ நம்மளும் லட்சுமணன் சொல்ற மாதிரி ஆரம்பத்தில் டெவலப் ஆகிருந்துருக்கலான்னு ஒரு சின்ன யோசனை. ஏன்னா அவர் இன்னைக்கு மினிஸ்டராக இருக்கிறாரு, அதனால செய்கிறாரு. அவர் சாதாரண அந்த ஏடிஎம்கே கட்சியில் தொண்டனாக இருந்த காலத்திலேயே இதே வேலை தான் பரபரப்பு தான். எப்போ பார்த்தாலும் அவ்வளோ பெரிய கொடியெல்லாம் அப்போவே. ஸோ அதனால் அதெல்லாம் நான் நிறையா பார்த்துருக்கிறேன். ஆனால் ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்காங்க எல்லாரும். சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு 52லேருந்து 2026 எலெக்ஷன் வரப்போகுது. இதுவரைக்கும் இந்த தமிழக அமைச்சரவையில் ஒரு காலத்தில் விட்டுருவோம், அந்த 67க்கு பிறகாக வச்சுக்கலாம், அதுக்கு முன்னாடி உள்ளதை விட்டுருவோம். அதாவது மொழிவாரியாக இந்தியா பிரிக்கப்பட்டதற்கு பிறகாக ஒட்டுமொத்த தமிழகத்தில் எத்தனையோ அரசாங்கங்கள் இருந்திருந்தாலும், எத்தனையோ அறநிலைத்துறை அமைச்சர்கள் இருந்திருந்தாலும், ஒட்டுமொத்த அறநிலைத்துறையினுடைய சொத்துக்களை தமிழகம் முழுவதும் எந்த விதமான சமரசமும் இல்லாமல் அரசு உடைமையாக்கிய ஒரே அற்புதமான மனிதர் சேகர்பாபு தான். இந்த எத்தனையோ எதிரிகள், எத்தனையோ வெறுப்புகள், எத்தனையோ கொலை மிரட்டல்கள், ஏன்னா ஆட்டையை போட்டு சாப்பிட்டு இருக்கிற சும்மா விடுவானா? மொத்தமாக உட்காந்து ஆட்டையை போட்டு 50 ஒரு இடத்த இன்னைக்கு சென்னையில் நார்மலாக ஒரு குடும்பம் வாடகைக்கு இருக்கிறோம்னா 10,000 ரூபாய் கேவலம். நான் ரொம்ப கம்மியாக சொல்றேன். ஒரு 20,000 ரூபாய் இல்லவா நீ ஓரளவு மரியாதை ஒரு வீட்டில் வாழ முடியாது. ஆனால் ஒரு 400 கோடி ரூபாய் சொத்தை வேற 1000 ரூபாய் கட்டிக்கிட்டு ஆட்டையை போட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டா உடனே நீங்க எங்க ஆன்மீகத்துக்கு எதிரானவர், எங்க இதுக்கு எதுக்கிட்ட கோயில் சாமிங்கிற பவருங்கிற, அப்புறம் அது சொத்தை ஆட்டையை போடுற நீ நல்லவ, ஆட்டை போட்ட சொத்தை நாங்க திருப்பி அவர் கொண்டு எடுத்து கொடுத்தா நாங்க கெட்டவன. நீ யோசிச்சு பாருங்களேன். அப்போ கேப்பையில நெய் வெடிக்குதுன்னா கேட்கறவன் கேனையனா இருக்கணும். ஆமா, கேனையன்னு அவங்க நினைக்கிறாங்க. புரியுதுங்களா? எல்லாம் இப்போ நானும் பொட்டு வச்சுருக்கிறேன், சாமி கும்பிட்டு தான் வரேன். வீட்டை விட்டு கிளம்பும் பொழுது எப்போதுமே சாமியை கும்பிடுவேன். அதுக்காக சாமியே கெதியெல்லாம் இருக்க மாட்டேன். சாமியா நமக்கு வந்து வேலை செய்யும், நம்ம வீட்டுக்கு சாமியா வந்து வேலை செய்யும். நாம வேலை செய்யணும், நாம உழைக்கணும், நாம சம்பாதிக்கணும். நம்ம பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு நாம தான் நைட்டிலிருந்து தங்கத்திலிருந்து எல்லாமே வாங்கி கொடுக்கணும். அதை விட்டுட்டு எல்லாமே அவர் கொடுப்பாரு அவர் எப்படி கொடுப்பார்? எவ்வளவு பேருக்கு கொடுப்பார்? அவளுக்கும் கொடுப்பார், அது நடக்கும். அவளுக்கும் கொடுப்பார், அவளை வச்சே பிழைப்பார். அது அவங்க பிரச்சனை, நமக்கு அது பிரச்சனை. ஆனா நம்ம என்ன சொல்றோம்? சாமி சொட்ட ஆட்டையப்படாதப்பா அப்படின்னு சொல்றோம். அதை திருப்பி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி வாங்கி இன்னைக்கு, அதாவது சிவன் சொத்து கொலநாசம்னு சொல்லுவாங்கல்ல. ஆனா பாதி பேர் இப்ப சிவன் சொத்துலாம் வாழ்ந்துட்டு இருக்கான். அது ஒரு பக்கம் வச்சுக்குவோம். ஆனால் நீங்க ரெக்கார்டா எனக்கு தெரியல, நான் சொல்றேன், நாளைக்கே நான் ஒரு இது கூட போடுறேன் அதை சோசியல் மீடியாவில். இந்த இத்தனை ஆண்டு காலங்களில் கடவுள் சத்தியமா சேகர்பாபு மாதிரி அறநிலைத்துறைக்கு செஞ்ச ஒரு அமைச்சர் கிடையாது. நான் சேலஞ்ச் பண்றேன், யாராவது இந்த தமிழ்நாட்டில் என்னையா பெருசா பண்ணிட்டார் அவரு அப்படின்னு சொல்றவங்க யாராவது ஒருத்தங்க இருந்தா, ஐ ஆம் ரெடி டு டிபேட் வித் மை பிரதர் பிரசன்னா. என்ன பிரசன்னா சேனல், அவர்கிட்ட நிறைய சேனல் கான்டாக்ட் நிறைய வச்சுருக்காரு. டிவி கேமரா இருக்க இல்லையே பிரசன்னா இருப்பாரு. அதனால இந்த அற்புதமான ஒரு நிகழ்வில் உங்க எல்லாரையும் சந்திச்சதுல, அதுவும் தளபதியுடைய பிறந்த நாள், நேற்று தளபதியை பார்த்து சால்வை போட்டு ஒரு மனுஷனுக்கு யோசிச்சு பாருங்க. காலேஜில் 18 வயசு இருக்கும், அப்போ தம்மா துண்டு இருப்பேன் ஒல்லியா, அப்படியே பின்னாடி அவர் வேற அப்போ ஹீரோ மாதிரி முட்டி கிட்டியெல்லாம் பயங்கரமா வச்சிருப்பாரு.
வெள்ளை பேண்ட் வெள்ளை சட்டை. அப்ப அந்த இளைஞர்கள் எல்லாம் பின்னாடி சரசரன்னு வருவாங்க. இப்படி பார்த்த ஒரு தளபதிய இன்னைக்கு பக்கத்துல போய் பாக்குறோம், கை கொடுக்குறோம், சால்வை போடுறோம். எவ்வளவு பெரிய மேட்ரு இது. என்ன சைலண்டா பாருங்க, உண்மையா இல்லையா? என்னப்பா இன்னைக்கு அவர் நம்மள கூட்டணியில வேற சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாருப்பா. குக்குளத்தோர் புலிப்படைக்கு தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு கன்ஃபார்ம். வெற்றி சின்னம் உதயசீரன் தான் உங்க சின்னம்னு சொல்லிட்டாரு. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? இதுக்கு மேல வேற என்னப்பா வேணும்? அதனால இந்த மகிழ்ச்சியான தருணத்துல எல்லாரும் என்ன நான் பேசுவேன். நான் இப்ப இது வந்து இந்த இடம் நம்ம மக்கள் அவங்கள ஒருத்தனா இருந்து வளர்ந்தவன் இந்த சென்னையில். அதனால நான் உங்க கூட ஒருத்தனா உங்க குடும்பத்தில் ஒருத்தனா நான் பேசுறேன். மனசுக்கு பட்டது நம்ம எழுதி வச்சு பேசுற பழக்கம் கிடையாது. ஆனா எனக்குள்ள ஒரு கவிஞன் இருக்கா, அது நிறைய பேருக்கு தெரியாது. நானும் ஒரு கலைஞன் மட்டுமில்லை, ஒரு கவிஞன். அதனால தளபதியோட இந்த பிறந்த நாள், இந்த 73வது பிறந்த நாளுக்காக ஒரு கவிதை வீட்டில் உட்காந்து எழுதி எடுத்தாந்துருக்கிறேன். படிங்க, கேளுங்க, கேட்டுட்டு அண்ணன் என்ன சொல்றீங்க பாரு. கவிதை வாசிச்சா ரெண்டு வாட்டி வாசிக்கன்னு சொல்லுவாங்க. நான் அப்படிலாம் வாசிக்க மாட்டேன், ஒரே வாட்டி தான் வாசிப்பேன். டைம் ஆகுது. காலம் முழுக்க காலையில் எழும் சூரியனை போல், காலம் முழுக்க காலையில் எழும் சூரியனை போல் இனி வாழும் காலமெல்லாம் ஆட்சியில் அமரப்போகும் எங்களின் ஓய்வறியா உதய சூரியன் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு எனது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நம்ம எல்லார் சார்பாகவும் அவருக்கு வாழ்த்துக்கள். அறிஞர் அண்ணா திராவிட வயலை உழுது பண்படுத்தினார். அறிஞர் அண்ணா திராவிட வயலை உழுது பண்படுத்தினார். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அந்த திராவிட வயலில் நல்ல விதையை விதைத்தார். அந்த நல்ல விதைதான் இன்று நாடாளும் அண்ணன் ஸ்டாலின். திராவிட விதைகள் ஒருபோதும் பதறுகளாவதில்லை. திராவிட விதைகள் ஒருபோதும் பதறுகளாவதில்லை. அது நூற்றாண்டுகளை கடந்து விளையும் வீரியமிக்க விதை. இதை உணர்பவர்கள் உணர்ந்து கொள்ளட்டும். இனியும் தமிழ்நாட்டு விடியலுக்காக திராவிட விதை விளையும் விளையும் விளையும். திராவிட வயலுக்குள் ரசாயன மருந்துகளை எப்படியாவது அடித்து விடலாம் என்றுதான் ஆர்ப்பரிக்கிறது ஆரியம் என்கின்ற RSS பரிவார பாஜக. திராவிட வயலுக்குள் ரசாயன மருந்துகளை எப்படியாவது அடித்து விடலாம் என்றுதான் ஆர்ப்பரிக்கிறது ஆரியம் என்ற RSS பரிவார பாஜக. ஆனால் தன் கூறிய முனை சூரிய கதிரால் குத்தி கிழித்து விடும் திராவிடம் என்பதை மறந்து விடாதீர்கள். மோடியாரே மோடியாரே மோடியாரே, உங்கள் மோடி மஸ்தான் வேலையெல்லாம் எடப்பாடியிடம்தான் காட்டலாம். உங்கள் மோடி மஸ்தான் வேலையெல்லாம் எடப்பாடியிடம்தான் காட்டலாம். திராவிட ஸ்டாலினிடம் காட்ட இயலாது, மாட்டிக்கொள்வீர்கள். நாங்கள் திராவிட மாடல் திருவாரூர் தேர். இதில் பாஜகவாக இருந்தாலும் பாகற்காயாக இருந்தாலும் ஏற்காலில் சிக்கினால் உருத்தெரியாது, நசுங்கிவிடும், மறந்து விடாதீர்கள். திராவிட மாடல் என்பது சமூக நீதி மாடல். அது மக்கள்களின் தேடலை அறிந்து தேவையை கொடுப்பதுதான் திராவிட மாடல் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஏட்டிக்கு போட்டி எடப்பாடி நாக்குத்திடலில் நடனமாடி, ஏட்டிக்கு போட்டி எடப்பாடி நாக்குத்திடலில் நடனமாடி அரியணை அறிப்புக்கு அறிவிக்கிறார் இன்ஸ்டாமெண்டிலே திட்டங்களை. இனி திட்டங்கள் மட்டுமா, உங்கள் கொட்டமும் அடங்கும் காலம். நாக்கை 40 கிலோமீட்டர் நீட்டினாலும், எடப்பாடியுடைய நாக்கை நீங்கள் 40 கிலோமீட்டர் நீட்டினாலும் வாக்கை வாங்க முடியாது. நாங்கள் உங்கள் நாணயமற்ற நாக்கையும் சுழுக்கெடுப்பார்கள் மக்கள். 5 ஆண்டு காலம் தொடக்க முதல் இன்று வரை வாரி வழங்கும் திராவிட வள்ளலாய் வளர்ந்து நிற்கிறார் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள். 5 ஆண்டு காலம் தொடக்க முதல் இன்று வரை வாரி வழங்கும் திராவிட வள்ளலாய் வளர்ந்து நிற்கிறார் அண்ணன் ஸ்டாலின். தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் மகிழ்ச்சியூட்டும் திட்டங்களை அன்றாடம் அறிவிக்கிறார் அண்ணன் ஸ்டாலின். திராவிட முன்னேற்ற கழகம் அழியாத வரலாற்றை அடைந்து விட்டது. இனி அது உதயநிதியை கடந்து உயரும். திமுக அழியாத வரலாற்றை அடைந்து விட்டது. இனி அது உதயநிதி கடந்து உயரும். ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம்.
வெல்வோம் ஒன்றாக. இது நம்பிக்கை ஒளிவீச்சின் முழக்கமாக. எதிரிகளுக்குத்தான் அன்றாடம் கலக்கம். தமிழ்நாடு முதல்வர் என்று அறிவித்தார். 5000 இன்று அறிவித்தார். 2000 நாளை அறிவிப்பார். முதியோர், மாற்றுத்திறனாளிகள், கைம்பெண்கள், திருநங்கைகள், மீனவர்கள், தையிலை தோட்ட தொழிலாளர்கள் இவர்களின் உதவித்தொகையாக 2000 வந்தடைந்து விட்டது. வங்கியிலே வாழ்க வாழ்க என வாக்கு செலுத்தி வாழ்த்து இருக்கிறார்கள் மக்கள். விளிம்பு நிலை மக்களின் இதயத்தில் நீங்கா இடம் பிடித்து விட்டார் திராவிட முதல்வர். இப்போது பாஜக, அதிமுக மங்குனி தலைவர்களுக்கு இந்த பங்குனி வெயிலிலும் குளிர்காய்ச்சல் அடிக்க தொடங்கிவிட்டது. இப்போது பாஜக, அதிமுக மங்குனி தலைவர்களுக்கு இந்த பங்குனி வெயிலிலும் குளிர்காய்ச்சல் அடிக்க தொடங்கிவிட்டது. அதிமுக கூடாரம் காலியாகிவிட்டது. படையை தூக்க வாயை பிளந்த பாஜக இப்பொழுது வாய் பிளந்து நிற்கிறது. படையை தூக்க வாய் பிளந்த பாஜக இப்போது வாய் பிளந்து நிற்கிறது. அதிமுக வெறும் காலி பெருங்காய டப்பா. அந்த டப்பா வண்டி பழனிசாமி பள்ளிச்சு நிற்கிறார் பரிதாபமான நிலையிலே. மானமுள்ள தலைவர்கள் தாய் கழகத்திற்கு வந்து விட்டார்கள். ஆனால் ஆளே இல்லாத அதிமுக கடையில் யாருக்கு டீ ஆத்துகிறார் எடப்பாடி என்றுதான் தெரியவில்லை. ஆளே இல்லாத அதிமுக கடையில் யாருக்கு டீ ஆத்துகிறார் எடப்பாடி என்றுதான் தெரியவில்லை. மோடியும் அமித்ஷாவும் அடிக்கடி இந்த டீ கடைக்கு வருகிறார்கள். மோடியும் அமித்ஷாவும் அடிக்கடி இந்த டீ கடைக்கு வருகிறார்கள். மொத்தமாக கடையை மூடப் போகிறார்கள். இனி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்திந்திய பாஜக முன்னேற்ற கழகமாக முழுமையாக மாறிவிடும். முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி தேர்தல் முடிந்த மறுநாளில் வட்டச் செயலாளர் வண்டுமுருகனாகி விடுவார் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. ஆமை புகுந்த வீடு அழியும் என்பார்கள். பாஜக புகுந்த கட்சி என்னவாகிவிடும் என்பதை எண்ணி பாருங்கள். இந்தியாவில் நடந்து கொண்டிருப்பதையும் உற்று பாருங்கள். தயவு செய்து நான் சொல்லுவதை இனியாவது கேளுங்கள். ஐயா எடப்பாடியாரே, தாய் கழகம் திமுகவுக்கே வந்து விடுங்கள். தேர்தல் வேலையாவது எளிதாகிவிடும். தேர்தல் வேலையாவது எளிதாகிவிடும். திமுக தலைவர், எங்கள் தலைவர், எங்கள் அண்ணன் உங்களை எந்த பங்கமில்லாது பாதுகாப்பால். கவலை எறிந்து கஞ்சி ஊத்துவார். கவலை எறிந்து கஞ்சி ஊத்துவார். நாளை நாடும் நமதே, 200 நமதே. நாளை நமதே, 200 நமதே. இன்னும் ஓரிரு மாதங்களில் மீண்டும் முதல்வராய் பிறக்க போகும் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு மீண்டும் எனது பிறநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வெல்வோம் வெல்வோம் வென்று காட்டுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.